சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று ஸ்தான பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார். எது வரைக்கும்? இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்க ராசிநாதனான சுக்கிரன் 2ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறது. அங்க குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்க ராசிநாதன் குரு இணையும் போது தனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்க ராசிநாதனோட 11ஆம் அதிபதி இணைகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு பெற்றால் தனம் பொருளாதாரத்தில் சிறப்பு பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார், குருங்கிறது 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்ப 6, 8 அதிபதிகள் இணைவு பெற்று குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ எப்படி இருக்க வேண்டும்? தனம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா பணம் கையாளுகின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பணம் போய் எங்கேயாவது லாக் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயத்துல, அந்நூனியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செய்யணும். ஏன்னா 6, 8ஆம் அதிபதிகள் குடும்பத்தில் இணையும் போது என்னாகும்? குருங்கிறது தேவகுரு, சுக்கிரனுங்கிறது அசுரகுரு. ஸோ ரெண்டுமே எதிர்மறை கருத்து உள்ள ஒரு தன்மை. அப்போ எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? சில தொந்தரவுகளை கொடுக்கும். நல்லா பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விதத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தர் கிழக்க போனா ஒருத்தர் மேற்க போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். அப்ப குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோட போகணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டா எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கிங்க. உங்க குடும்பத்தில் 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே இந்த ரிஷபத்துக்கு சிறப்பு என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்துங்கள். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்குண்டான அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கார். அப்போ 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கு. அப்போ சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக உருவாக்கும். கடன் கிடைக்குமானா நிச்சயமா கடன் கிடைக்கும். அப்போ கடனின் மூலமாக ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ அல்லது வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். இல்லைன்னா கூட அந்த எண்ண ஓட்டங்களையாவது உங்களுக்கு நிச்சயமாக தரும். ஸோ இந்த வாகனம் வாங்கணும், ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தைரிய வீரியங்கள் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ என்ன? சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள்னு அர்த்தம். அதாவது வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மை. எங்க புதன் வேற இருக்கார். அந்த புதன் 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்திலேயே, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 3ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தைரிய வீரியத்துடன் செயல்படும். வியாபார தன்மை, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே கொடுக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும். வியாபாரிகளாக, பக்கா வியாபாரிகளாக இந்த மாதம் மாறப் போறீங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த இடத்தில் எதை பேசி எதை சாதிக்கணும் என்கின்ற அந்த புத்தி உங்களுக்கு சிறப்பு பெறும் இந்த மாதம். 5ஆம் அதிபதியாக அதே புதன் பகவான் வர்றார் இந்த ரிஷபத்துக்கு. 5ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அது சூரியனோட இருக்கு. அப்ப எழுச்சியை கொடுக்கும். குழந்தைகள் வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா வெளிநாடு, வெளி மாநிலம் என்று சொல்லக்கூடிய
அதாவது உங்க ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த 12ஆம் அதிபதி தான் வெளி மாநிலம், அந்த 12ஆம் இடம் தான் குறிக்கும். ஸோ அந்த அதிபதியான செவ்வாய் பகவான் குழந்தை ஸ்தானம் 5ஆம் இடத்துல அமருகிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஸ்ட்ராங்காக உங்கள் ஊரை விட்டு உங்கள் குழந்தைகள் படிப்புக்காக அல்லது வேலைக்காக இந்த மாதம் வெளியே நகரக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்குமானா நிச்சயமாக நன்றாக இருக்கும். நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு, அதுக்கான எண்ண ஓட்டங்கள், அதற்கான தன்னம்பிக்கைகள், குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள், ஆசிரியர்களினுடைய அந்த அறிவுரைகள் எல்லாமே நன்றாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபத்துக்கு அமையும். குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு குழந்தைகளும் கூட இன்னார் என்று குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை டக் டக்குன்னு கிடைச்சிரும். ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இந்த வருடம் தன்னுடைய கோர்ஸ் முடியுது, தன்னுடைய டிகிரி முடியுது, வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு வேலை நிச்சயமாக உண்டு. ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய அந்த குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, உங்க ராசினால 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ பணம் உங்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப அப்போ வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா நம்பலாம் இந்த மாதம். இந்த 6ஆம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, எதிரியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு இந்த மாதம். ஏன்னா குரு பகவான் 8க்குரிய அகமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குது. 6, 8 கனெக்டிவிட்டி வருகின்றது. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைவு பெற்று தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்னன்னா 7ஆம் இடத்தை நசுக்குது. 6, 8 செயல்படும் போது 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை நசுக்குகிறது. அப்போ மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கூட்டாளிகளோட கொஞ்சம் தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நண்பர்களும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அல்லது வேற்று கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஹெல்த்தில் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இந்த ஆடி மாதம் ரிஷபராசி என்பர்கள். குறிப்பாக எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான, கழிவு சம்பந்தப்பட்ட பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், எலும்பு சம்பந்தப்பட்ட தன்மை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட, அந்த மூக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சுவாசம் சம்பந்தப்பட்டதில். அப்போது என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு இப்போ 6, 8 சேரும்போது குருவும் சுக்கிரனும் இணைகிறதில்ல, அப்போ நிச்சயமாக சுகர் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான உடற்பயிற்சி, அதற்கான விஷயங்கள் நீங்கள் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது ரிஷபத்துக்கு சால சிறந்தது அப்படிங்கிறத மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சார், வேலை விஷயம், தொழில் விஷயம் இந்த மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? சனி பகவான் 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். அது வக்ரம் பெற்று வேற இருக்கார். அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ரிஷபத்துக்கு அமையும். அதாவது எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பணத்துக்கு தட்டுப்பாடு வராது. பண விஷயத்துல நல்லதா இருக்க போகுது. உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் இந்த மாதம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் இதுக்கெல்லாம் சிறப்பு பெறும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைச்சிடும். ஒரே மாதத்துல எல்லாமே முடிஞ்சிடும் வெளிநாட்டு போவதற்கு. அப்போ டக்குன்னு செயல்படும். இப்போ
வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாகும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணங்கள் நிறைவேறும். ஒன்று வெளிநாடு போகணும், இல்லைன்னா அதர் ஸ்டேட் போகணும், அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணும், அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் ரிஷபத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது உங்கள் மனசுக்கும் உங்கள் எண்ணத்துக்கும் உங்கள் செயலுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் சிறப்பு என்பதை நினைத்து அதை செயல்படுத்துங்கள். அப்போ வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை வழிபடுவது சாலச் சிறந்தது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.